இந்த கதையில மனோகரன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கா. அந்த பையன் எப்படி அவனோட சித்தி கூட அவங்க வீட்டிலேயே பஜனை நடத்தினான் அப்படிங்கிற கதையை தான் சொல்ல போகிறேன். சரி வாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேட்கலாம். என்னோட பேர் மனோகரன். எனக்கு வயசு 21 ஆகுது. என்னோட வீட்டில் அப்பா அம்மா அக்கா இருக்கிறாங்க. அக்காவோட பேர் ரம்யா. அவளுக்கு வயசு 28 ஆகுது. அவள் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பா. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அவள் புருஷரோட தேனியில் இருக்க ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எனக்கு காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு 1 மாதம் லீவ் விட்டாங்க. ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம்னு என்னோட வீட்டுக்கு வந்தேன். நான் 6 மாதம் கழிச்சு தான் திரும்ப என்னோட கிராமத்துக்கு வந்தேன். அங்கே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் என்னை பார்த்தான். அவனோட பேர் தினேஷ். அவன் என்னை பார்த்து, மச்சான் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா, எப்படிடா இருக்கு அப்படின்னு என்னை பற்றி விசாரித்தான். நானும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன், என்ன மச்சான் யாரையாச்சும் காலேஜில் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். நான் அவன்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னேன். டேய் பொய் சொல்லாதடா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறா, நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை மச்சான், இப்போதைக்கு இங்கே சொல்ல வேணாம், வேறு இடத்துக்கு போகலாம், அங்கே போய் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானும் அவன் எங்கள் ஊரில் தனியாக ஒரு பில்டிங் இடிஞ்சிருக்கும், அங்கே போய் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். நான் அவன்கிட்ட, மச்சான் நான் லவ்லாம் பண்ணடா, ஒரு ஆள் கூட நான் பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன், எப்படிடா யார் கூடடா பஜனை பண்ணுற அப்படின்னு கேட்டான். டேய் அது எப்படிடா நான் சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். டேய் சும்மா சொல்கிறா அப்படின்னு அவன் கேட்டான். டேய் என்னோட சித்தி கூட தாண்டா நான் அவங்க வீட்டில் பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட உடனே அவனுக்கு திக்குன்னு இருந்துச்சு. என்னடா சொல்கிற, எப்பட்றா அப்படின்னு கேட்டான். அது ஒரு பெரிய கதைடா அப்படின்னு சொன்னேன். டேய் பரவாயில்லடா சொல்கிறா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவங்கிட்ட அந்த கதையை சொன்னேன். டேய் மச்சான், நான் காலேஜ் படிக்கிறதுக்காக சிவகங்கையில் இருக்க ஒரு காலேஜில் என்னோடய அப்பா சேர்த்து விட்டாங்க. நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம்னு இருந்தேன். ஆனால் என்னோடய அப்பா சித்தப்பா வீட்டில் தங்கி படி அப்படின்னு சொன்னாங்க. நான், இல்லைப்பா நான் ஹாஸ்டலில் தான் நான் தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னோடய அப்பா, முடியவே முடியாது, நீ ஹாஸ்டலில் படித்தா கெட்டு போயிடுவ, அதனால் சித்தப்பா கிட்ட பேசிட்டேன், நீ அங்கே தங்கி அங்கேருந்து நீ காலேஜுக்கு போ, உன்னோட சித்திக்கும் சித்தப்பாவும் பத்திரமா பார்த்துக்குருவாங்க, நீ நாளைக்கு கிளம்பி போ அப்படின்னு சொன்னாங்க. நானும் சோகத்தோட சரின்னு அங்கே கிளம்பி போனேன். அடுத்த நாள் நானும் என்னோடய அப்பாவும் பஸ் ஏறி என்னோடய சித்தப்பா வீட்டுக்கு போனோம். என்னோட சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினேன். என்னோட சித்தி கதவை திறந்தாங்க. என்னோட சித்தியோட பேர் ஸ்வேதா. அவள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பான். அவளோட வயசு இப்போ 33 ஆகுது. என்னோட சித்தி என்னை பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு, என்னை பார்த்த உடனே, டே எப்படா இருக்க, ஏன்டா இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்ட அப்படின்னு கேட்டா. அதுக்கப்புறம் நானும் என்னோட சித்தி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோட அப்பா என்னை அவங்க வீட்டிலே தானே விட்டுட்டு என்னோட அப்பா கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிட்டாரு. நாங்கள் அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போனேன். ட்ராவல் பண்ணதுனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்து அங்கே தூங்க சொன்னாங்க. அங்கே போய் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில் காலேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். அப்போ கதவை திறந்து வெளியில் போகும்போது என்னோட சித்தி என் கூட தலையிலே தான் மேலே இட்டுக்கிட்டா. ஐயோ சித்தி, சாரி சித்தி, நான் கவனிக்கல அப்படின்னு சொன்னேன். அது பரவாயில்லடா அப்படின்னு சொன்னேன். எனக்கு தலையில் கொஞ்சம் வீக்கமாக இருந்துச்சு. அவள் எனக்கு தேய்ச்சி விட்டா. எனக்கு அப்படி அவள் தலையை தேய்க்கும் போது கூச்சமாக இருந்துச்சு. ஐயோ சித்தி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒடுங்க சுற்றி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பாத்ரூம் போய் குளிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியானேன். இப்படியே காலேஜுக்கு காலையில் போயிட்டு ஈவினிங் தான் டெய்லி வர ஆரம்பித்தேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வேறு எங்கேயுமே போக மாட்டேன். இப்படியே தானே 1 மாதம் போயிருச்சு. ஒரு நாள் நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தாகமாக இருந்துச்சு. தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். அப்படி கிச்சனுக்கு போகும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் என்ன இப்படி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்து இருந்துச்சு. அங்கே என்னோட சித்தியும் சித்தப்பாவும் பஜனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நான் யாருமே பஜனை பண்ணுறத நேரில் பார்த்ததே கிடையாது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் 2 பேரும் பஜனை பாடுறத பார்த்துக்கிட்டே தானா நானும் தனியாக மணி அடித்து பஜனை நடத்திக்கிட்டு இருந்தேன். என்னோட சித்தப்பா சீக்கிரமாகவே பஜனையை முடிச்சுட்டு கிளம்புனாரு.
அப்போ என்னோட சித்தி எத்தனை தடவை சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் பஜனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, பண்ணவே மாட்றீங்க அப்படின்னு சொன்னா. ஏய் உனக்கு தான் தெரியுமில்ல, என்னால் கொஞ்ச நேரம் தான் பஜனை பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சித்தப்பா தூங்க போயிட்டாரு. என்னோட சித்தி கோபத்தில் ரூமை விட்டு வெளியில் வந்தா. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரிட்ஜிலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு திரும்ப அங்கே போனா. அங்கே போய் தனியாக அவள் பஜனை நடத்திக்கிட்டு இருந்தா. நான் இதை பார்த்ததுக்கு அப்புறமா ரைட்டு, சித்திக்கு பஜனை பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல, சீக்கிரமாகவே நம்மளும் சித்தி கூட சேர்ந்து பஜனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அடுத்த நாள் காலையில் என்னோட சித்தி என்னோட சித்தப்பா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா. நான் இது எல்லாத்தையுமே பல்லு விளக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போகிறதுக்காக குளிச்சுட்டு என்னோட ரூமில் கண்ணாடியை முன்னாடி நின்று ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் என்னோட சித்தி கதவை திறந்து உள்ளே வந்தா. நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, சாரிடா நீ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கதை நான் கவனிக்கல அப்படின்னு சொன்னா. அப்படி அவள் பேசிக்கிட்டே தானே நான் வச்சிருந்த வாழைப்பழத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ நான் அவள் பார்க்குறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி காலேஜுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தேன். இதுக்கு அடுத்த நாள் நான் காலேஜுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் என்னோட சித்தி டிவி பார்த்துக்கிட்டே தான் நான் காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தா. நான் கொஞ்ச நேரம் டயருக்குன்னு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் சோஃபாவில் உட்காந்து. அப்போ என்னோட சித்தி என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் என்னோட சித்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறத அவளும் பார்த்துட்டா. என்னடா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா. ஒன்றும் இல்லை சித்தி அப்படின்னு சொன்னேன். இல்லையே உன்னோட பார்வையே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ சித்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட சித்தி சமைக்கிறதுக்காக போயிட்டா. எனக்கு அப்போ பஜனை நடத்தணும் போல் இருந்துச்சு. நான் என்னோட சித்திக்கிட்ட போயிட்டு என்னோட சித்தி வச்சிருந்த பலூனை எடுத்து விளையாட ஆரம்பித்தேன். என்னோட சித்தி எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தா. அப்போ நான் என்னோட சித்திக்கிட்ட, சித்தி எனக்கு தெரியும் உங்களுக்கு பஜனை பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும்னு, எனக்கும் பஜனை நடத்தணும் போல் இருக்குது, வாங்க 2 பேரும் சேர்ந்து பஜனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அவளும் உடனே ஓகே சொல்லிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட சித்தி தான். ஏன்னா அவளுக்கு ரொம்ப நாளாகவே ரொம்ப நேரம் பஜனை நடத்தணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால தான் என்னோட சித்தி பஜனைக்கு வாங்கன்னு சொன்ன உடனே என் கூட பஜனை நடத்துறதுக்கு பூஜை ரூமுக்கு வந்தா. அதுக்கப்புறம் நானும் என்னோட சித்தியும் பஜனை நடத்தினோம். இந்த கதை எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லிட்டு போங்க.